இந்த வீடியோ பார்த்துருக்க அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்துக்கு எப்படி அதை பயணிக்கணும், கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு எப்படி அதை நோக்க திருப்பி நாங்கள் கண்ணால் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரு வளர்ச்சியை, அந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை இன்னுமே மனிதன் அடையணும்னு சொல்லித்தான் சொல்லணும். ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆற்றலை கடவுள் இருந்துக்கிற அப்படின்னு சொன்னால், நடந்த இனிமையான நினைவு ஞாபகங்கள் மூலம் நினைவுபடுத்தி தர ஒரு ஆற்றலை கடவுள் தந்துக்க. அந்த வகையில் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னம் எங்களுக்கு இருந்த பொழுதுபோக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா, அதாவது யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ, டிக்டாக்கோ அப்படியான கிட்டமே ஒன்றுமே அப்போக்கு இருக்கல. அப்போக்கு எங்களுக்கு இருந்த பொழுதுபோக்கு எல்லாமே ஒன்று ரேடியோ, என்னோட டிவி, அது இல்லாமல் எங்களுக்கு இருந்த அப்போக்கு இருந்த ஒரு பொழுதுபோக்கு. அதுவும் இந்த ரேடியோ டிவி எல்லாம் எல்லா வீட்டையும் அப்போக்கு இருக்காது. ஒரு சில வீடுகள்லாம் இருக்கும். தெருவுக்கு ஒரு வீட்டை, இல்லாட்டி தெருவுக்கு 2 வீட்டை அப்படி ஒரு சொல்லித்தான் டிவிஎல் ரேடியோ எல்லாம் இப்போ இருந்த காலங்களும் இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த காலத்தில் நாங்கள் பார்த்து வளர்ந்த நாடகங்கள், அதாவது சீரியல், நாங்கள் பார்த்து வளர்ந்த நாடகங்கள் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் எடுப்போம்னு சொல்லித்தான் இன்றைக்கி அந்த வீடியோ. இப்போ இந்த 2025 நாடகம்னு சொன்னாலே இல்லை நிறைய ஆபாசங்கள் சம்மந்தப்பட்டு நிறைய விதமான கண்டென்ட் எல்லாமே அந்த நாடகங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த நாடகங்கள் எல்லாமே குடும்பமாக அம்மா அப்பா பிள்ளைகள்னு சொல்லி குடும்பமாகவே பார்க்கக்கூடிய நாடகங்கள் அந்த நேரங்கள் இருந்தது. இன்றைக்கு அப்படி நாடகம் மிக சொற்பமான நாடகங்களே இன்றைக்கு அப்படி நாடகங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்து வளர்ந்து வந்த நாடகங்களை ஒரு தொகுப்பாக பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த காணொலி. அதை பார்க்கறது முன்னம் என் சேனல் பக்கம் வேறு முதல்ல நீங்கள் சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இன்றைக்கான வீடியோ பாருங்கள். பார்க்க நாங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இந்த லிஸ்ட்டில் நாங்கள் முதலாக பார்க்க போகிற நாடகம் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், மை டியர் பூதம். அந்த காலத்தில் மை டியர் பூதம் சொல்லி ஒரு நாடகத்துக்கு நிறைய சின்ன பிள்ளைகள் ஃபேன்ஸ் இருந்தவை. நான் கூட அந்த ஒரு மை டியர் பூத நாடகத்துக்கு மிகப்பெரிய ஃபேன். ஸோ சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் வளர்ந்த ஆக்களும் கூட நிறைய பெரிய ஆக்களும் கூட அந்த நாடகத்தை விரும்பி பார்த்தவை. என்னன்னு சொன்னால், அந்த நாடகத்தின கதை அவ்வளவு அழகா இருந்தது. ஐயோ பசி உயிர் போகுது, சாப்பாடு எப்போ வரும்னு தெரியலையே. வீட்டுக்காரங்க நாங்களே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்னடா அவசரம்? அந்த நாடகத்தில் மைய கதை என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முகம்போன்னு சொல்லக்கூடிய ஒரு தீய சக்தி கும்பல் இருக்கும். அந்த கும்பலை மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு பூத குடும்பம் இருக்கும். ஸோ அந்த பூத குடும்பத்துக்கும் முகம்போன்னு சொல்லக்கூடிய தீய சக்திக்கும் இடையே நடக்கிற கதை மைடிய பூத நாடகத்தில் முழு கதையுமே. ஸோ அவ்வளோ ஒரு அழகா அந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். அந்த நேரத்தில் 2004ஆம் ஆண்டு இந்த எடிட்டிங் டெக்னாலஜி, இந்த கிராஃபிக் டெக்னாலஜின்னு சொல்றது உண்மையாவே ஒரு மிக ஆச்சரியமான டெக்னாலஜியை அதில் பார்க்கப்படுது. ஸோ அப்படி ஒரு ஆச்சரியமான டெக்னாலஜியை ஒரு நாடகத்தில் தந்ததுன்னு சொல்றது மைடியா பூத்தில் அது நடந்த விஷயம். ஸோ அப்படி ஒரு கிராஃபிக்ஸ்னு சொன்னாலே ஆச்சரியமாக பார்க்குற காலப்பகுதியில் நாடகத்துக்குள்ள இந்த கிராஃபிக்ஸை தந்து அதை மக்களுக்கு பிடிக்கிற வகையில் வெளிப்படுத்தின எல்லாமே உண்மையாகவே பெரிய ஒரு ஆச்சரியப்படுறதுக்குள்ள விஷயம். இன்றைக்கு கூட அந்த நாடகத்தில் நிறைய கரெக்ட் நேம் எங்களுக்கு அப்படி ஞாபகம் இருக்கு. உதாரணம் சொல்ல போனால் மூசான்னு சொல்லக்கூடியது, அலாவுதீன் சொல்லி அப்படி வர கரெக்டட் நேம் கூட இன்றைக்கு கூட எங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. அந்த வகையில் அந்த அளவுக்கான ஒரு சிறப்பான நாடகம் தான் மை டியர் பூதம். அந்த மை டியர் பூதம் பாட்டு, அதாவது அந்த நாடகம் ஆரம்பிக்க ஒரு பாட்டு போடுவேன், மை டியர் பூதம் சொல்லி ஒரு பாட்டு போடுவோம். அந்த பாட்டு கூட இன்றைக்கு கேட்டா கூட அவ்வளவு ஒரு பசுமையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அழகான நாடகம் தான் மை டியர் பூதம். இந்த லிஸ்ட் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போற நாடகம் சொல்லிக்கிறீங்கன்னா மெட்டியோலி. மெட்டியோலின்னு சொன்னாலே எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் பாடுறது அம்மி 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 மிதிச்சு ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஓரிதம். அந்த பாடு தான் எங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா பிள்ளையோட சொல்லி இருந்தா அந்த குடும்பம் ஃபுல்லா இருந்து பார்த்த நாடகம் தான் அந்த நேரம் மெட்டியோலி. கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டு ஆரம்பமான ஒரு சீரியல் மெட்டியோலி. 2002ஆம் ஆண்டு சன் டிவில இரவு 7:30 மணிக்கு ஒளிபரப்பட்ட நாடகம் தான் மெட்டியோலி.
ஸோ அந்த மெட்டியொலின மைய கதை வந்து என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சிதம்பரம்னு சொல்லி ஆள் வந்து இருப்பார். அவருக்கு வந்து 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கும். அந்த 5 பொம்பளை பிள்ளைகள் வந்து கல்யாணம் செஞ்சு 5 குடும்பம் வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ அப்படி போற ஒரு கதை தான் வந்து மெட்டியொலி. அவ்வளவு ஒரு அருமையான கதையா இருக்கும். அவ்வளவு ஒரு குடும்ப பாங்கான வந்து கதையா இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே விரும்பி பார்த்த ஒரு சீரியல்னு சொன்னா அது உண்மையிலுமே வந்து மெட்டியொலி தான். எத்தனையோ சீரியல் அதுக்கு பிறகு வந்தாலும் அந்த மெட்டியொலி தந்த ஒரு வெற்றியை, மெட்டியொலி தந்த ஒரு நினைவுகளை வந்து எந்த சீரியலும் வந்து உண்மையாவே தரவே இப்ப கூட தர முடியல. அதுல வந்த கேரக்டர் நேம் கூட எங்களுக்கு வந்து இப்ப கூட ஞாபகம் இருக்கு. சிதம்பரம் சொல்லி ஒரு கேரக்டர், அவர் தான் வந்து அப்பா. அதுக்கு பிறகு வந்து அவருக்கு வந்து 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கும். அப்படி சொல்லி அந்த கேரக்டர் நேம் கூட வந்து எங்களுக்கு வந்து என்னுமே வந்து ஞாபகம் இருக்கு. அந்த நாடகத்தை தாண்டி அந்த நாடகத்துல வர பாட்டு, அந்த அம்மி 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 மிதிச்சுன்னு சொல்ற அந்த பாட்டு வந்து நிறைய பேர் போன் ரிங்டோனா கூட இன்றைக்கு வந்து இருக்கு. அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதன மெட்டி 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 ஒலிதான். ஈவன் எந்த போன் ரிங்டோனா கூட கொஞ்ச காலம் வந்து அந்த அம்மி 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 மிதிச்சு அருந்ததி முகம் பார்த்துன்னு சொல்லி அந்த பாட்டு வந்து இருந்தது. அவ்வளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, அவ்வளவுக்கு ஒரு இனிமையான நாடகம் தான் வந்து மெட்டியொலி. இன்றைக்கு கூட இந்த மெட்டியொலி நாடகத்தை திருப்பி போட்டா அது இருந்து பாக்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இப்ப கூட இருக்கணும்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்தா பார்க்க போற நாடகம் வந்து சக்திமான். என்னதான் இன்னைக்கு நிறைய சூப்பர் ஹீரோ நாடகங்கள் வந்தாலும், சூப்பர் ஹீரோ படங்கள் வந்தாலும், சூப்பர் ஹீரோ சீரிஸ் நிறைய வந்தாலும், எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சக்திமான். அப்படி சக்திமான தெரியாதவர்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ அப்படி ஒரு ஃபேமஸான சீரியலாம் வந்து சக்திமான். 90கள்லயும் சரி 2000கள்லயும் சரி ஒரு சூப்பர் ஹீரோ வந்து யாருன்னு சொல்லி கேட்டா நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு பேர் வந்து சக்திமான் அதன்றது வந்து இருக்கும். ஸோ அந்த நாடகத்துல வர பாட்டு கூட என்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. சக்திமான் சக்திமான் சொல்லி ஒரு பாட்டு வந்து அந்த நாடகங்கள்ல முன்னுக்கு, அந்த நாடகத்துக்கு முன்னுக்கு வரும். ஸோ அப்படி ஒரு அருமையான நாடகம், அருமையான ஒரு கதைக்களமான நாடகம். அந்த நாடகம் வந்து எவ்வளவுக்கு வந்து ஒரு பாப்புலர் வந்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த நாடகத்தை பார்த்த நிறைய சின்ன பிள்ளைகள் தங்களையும் சக்திமான் வந்து காப்பாத்துவார்னு சொல்லி மாடிகள்ல இருந்து குதிச்ச சம்பவங்கள் வந்து நிறைய பதியப்பட்டிருந்தது. ரோட் வழியா போய் நின்று வானங்கள் தங்களை அடிக்க வேண்டும்னு சொல்லி போய் நின்று தங்களை சக்திமான் வந்து காப்பாத்துவார்னு சொல்லி நடந்த சம்பவங்கள் கூட நிறைய வந்து அந்த வந்து நிறைய பூப்பட வந்து பேசப்படுது. என்ன சொன்னா அப்படி ஒரு விரும்பி அப்படி நாடகத்துக்குள்ள போய் ஒரு பார்த்த நாடகம் தான் வந்து சக்திமான். என்னதான் சில கசப்பான சம்பவங்கள் சக்திமானுக்குள்ள இருந்தாலும் சில நிறைய நல்ல ஸ்வீட்டான மெமரிஸ் வந்து சக்திமானுக்குள்ள இருக்குன்னு சொன்னா சொல்லணும். ஒரு சூப்பர் ஹீரோ கதாபாத்திரம் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் ரியல் லைஃப்ல வந்து சூப்பர் ஹீரோ கதாபாத்திரம் இருக்கும், இப்படி ஒரு கதாபாத்திரம் வந்து எங்களை வந்து தீமையா காப்பாற்றுமோன்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா பார்த்த ஒரு நாடகம் தான் வந்து சக்திமான். 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் நாடகங்கள் லிஸ்ட் எடுத்தா சக்திமான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத நாடகம் வந்து இருக்கு. இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போற சீரியல்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா சித்தி. இந்த சித்தி நாடகத்தை வந்து எத்தனை பேர் பாத்தீங்கன்னு சொல்லி தெரியல. ஆனா இந்த பாட்டை வந்து கட்டாயம் வந்து கேட்டிருப்பீங்க. அப்படி என்ன பாட்டுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்ணின் மணி கண்ணின் மணி நிஜம் கேளம்மா, கண்ணின் மணி கண்ணின் மணி நிஜம் கேளம்மா, கங்கை நதி வைகை நதி பெண் தானம்மா என்று சொல்லி இந்த பாட்டை வந்து கட்டாயம் வந்து வாழ்க்கையில ஒரு தடவை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி இந்த நாடகம் எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆச்சோ அதே அளவு அதை விட ஃபேமஸான ஒரு விஷயம் தான் வந்து நாடகத்துல வர இந்த பாட்டு, கண்ணின் மணி பாட்டு. அவ்வளவுக்கு ஒரு ட்ரெண்டான நாடகம் தான் வந்து சித்தி நாடகம். இந்த சித்தி நாடகத்துல முழு கதையும் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்துற கதையத்தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுல வந்து ராதிகா தான் வந்து லீட் ரோல்ல வந்து நடிச்சிருப்பா. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம், அது ஓகே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. லீட் ரோல்ல வந்து நடிச்சிருப்பா. அப்படி அவாண்ட ராதிகா வந்து லீட் ரோல் நடிச்சிருந்தா, அவாண்ட கணவரா வந்து சிவகுமார் வந்து நடிச்சிருப்பார். எல்லாருக்குமே தெரியும் சூரியன். அப்ப சிவகுமார் வந்து அவன் கணவரா வந்து நடிச்சிருப்பார். ஸோ அப்படி ஒரு அருமையான கதைக்களத்துல வந்து அந்த கதையை வந்து கொண்டு போயிருப்பினும் குடும்பம், இந்த எப்படி மெட்டியொலியை வந்து நாங்கள் குடும்பமா பார்த்தோமோ அதே மாதிரி சித்தி நாடகத்தையும் வந்து குடும்பமா பார்த்த நினைவுகள் வந்து எங்க எல்லாருக்கும் வந்து எப்படியும் ஒருக்காவது இருந்திருக்கும்.
ஸோ அப்படி சித்தி நாடகம் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதோட ஃபேமஸ் வந்து கண்ணின்மணி கண்ணின்மணி நிஜம் கேளம்மா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான நாடகம் தான் வந்து சித்தி. எந்த அளவுக்கு இது ஃபேமஸ் ஆனான்னு சொன்னா இப்போ குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னம் சித்தி பார்ட் 2 சொல்லி வந்து ஒரு சீரியல் எடுக்கிற அளவுக்கு வந்து அந்த நாடகம் வந்து ஃபேமஸ் ஆயிருந்தது. என்னதான் பார்ட் 2 வந்து பார்ட் 1 மாதிரி ஃபேமஸா போவாட்டியும் ஓரளவா அதுவுமே வந்து பேசப்பட்ட விஷயம் தான். ஸோ அப்படி 90s 2K கிட்ஸ் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சீரியல்லாம் வந்து சித்தி. இந்த லிஸ்ட்ல நாங்கள் அடுத்ததா பார்க்க போகிற நாடகம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கோலங்கள். கோலங்கள்னு சொன்னாலே எங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு சொன்னா பெண்ணே எழுது ஒரு கோலம் எழுது அந்த பாடம் தான் வந்து உண்மையாக ஞாபகம் வரும். தமிழ் சீரியல் லிஸ்ட் எடுத்தா கோலங்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத நாடகமா வந்து இருக்கு. ஏன்னு சொன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒரு பெண் தலைமத்துவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு நாடகம் வந்து கோலங்கள். இந்த கோலங்கள் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து படிச்சு அந்த என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அந்த நேரம் ஒரு நாடகமே வந்து 1000 எபிசோட தாண்டி போனோன்னு சொன்னது நடக்கவே இல்லை. ஸோ கோலங்கள்லாம் வந்து முதல் தமிழ் நாடகம் வந்து 1000வது எபிசோட தாண்டி போனது. கிட்டத்தட்ட வந்து 1533 எபிசோட் வந்து கூடங்கள் வந்து தாண்டி வந்து போயிருக்கு. ஸோ அப்படி ஒரு பிளாக் போஸ்டர் வெற்றியை பெற்ற நாடகம் தான் வந்து கோலங்கள். இந்த கோலங்கள் நாடகங்கள் தொடங்க வந்து ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நாடகம் வந்து டிவில வந்து போடக்க அந்த முன்னுக்கு அந்த கோலங்கள்னு சொல்லி இருந்தானே அதுல வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புது டிசைன் கூடத்தை வந்து அறிமுகப்படுத்திடும். ஸோ இன்னைக்கு ஒரு கோலத்தை போட்டு கோலங்கள்னு சொல்லி அறிமுகப்படுத்தணும்னு சொன்னா நாளைக்கு வேறு டிசைன் கூடத்தை போட்டு கோலங்கள்னு சொல்லி அறிமுகப்படுத்திடும். ஸோ அப்படி ஒரு யூனிக்கா வந்து கொண்டு வர நாடகம் தான் வந்து கோலங்கள். இந்த கோலங்கள் சீரியல்ல வந்து மெயின் ரோல் வந்து யார் லீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா தேவயானி. உங்களுக்கு எல்லாமே தெரியும். தேவயானி தான் வந்து மெயின் ரோலை வந்து லீட் பண்ணி இந்த கதையை வந்து அவ்வளோ அருமையா வந்து கொண்டு இருப்பா. இதுவுமே ஒரு குடும்பமா நாங்கள் வந்து பார்த்த நாடகம் தான் வந்து கோலங்கள். எப்படி கோலங்கள் நாடகம் ஃபேமஸோ அதே மாதிரி பெண்ணே எழுது ஒரு கோலம் எழுது அந்த நாடகம் வந்து அருமையான ஒரு ஃபேமஸான சீரியல் சாங்கா வந்து இண்டு மட்டும் கூட இருக்கு. இந்த பாட்டெல்லாம் வந்து நான் சும்மா அவங்களோட ஜோக்கா வந்து பாடுறேன். இந்த பாட்டெல்லாம் பாடைக்க அவ்வளோ ஒரு அவ்வளோ சந்தோஷம் என்ன அறியாம எனக்குள்ள வந்து வருது. அவ்வளோ கஷ்டமண்டு என்னன்னு தெரியா வாழ்ந்த காலங்கள் அதுகள் கஷ்டமண்டா எங்களுக்கு அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இருந்த ஒரே ஒரு பிரச்சனை எங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் பிரச்சனை. மற்றபடி லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸோ பண பிரச்சனையோ இல்லாட்டி எங்களுக்கு எந்தவித கஷ்டத்தையும் வந்து அனுபவிக்காத சின்ன பிள்ளை பருவம் தான் வந்து ஒரு பருவம். அந்த பருவத்தில் இருந்த சந்தோஷம் விஷயங்கள் இப்போ ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். நாங்கள் என்னதான் வந்து நாங்கள் ஒரு ஜோக்கா கடந்து போனாலும் கசப்பான உண்மை அதுதான். சரி, நான் டொபிக்குள்ள வருவோம். 90s 2K கிட்ஸ் லிஸ்ட் எடுத்தா கோலங்கள் வந்து உண்மையாவே தவிர்க்க முடியாத இடத்தை வந்து வரும். இந்த லிஸ்ட்ல நாங்கள் அடுத்ததாக பார்க்க போற சீரியல் வந்து ஒரு பக்தி சீரியல். அதாவது வந்து ஒரு கடவுளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு சீரியல். இந்த சீரியல்ல வேலைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேலன். இந்த வேலன் வந்து எப்படியான கதைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாருமே தெரியும். முருகனை வந்து மையமா வச்சு முருக கடவுளை வச்சு மையமா வச்சு அதாவது கதையா வச்சு ஒரு பக்தி காவியமா வந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் வந்து வேலன். கிட்டத்தட்ட சனிக்கிழமையில மட்டும் ஒளிபரப்பான சீரியல் வந்து சனிக்கிழமையில ஒவ்வொரு சனியும் வந்து 9 மணிக்கு வந்து ஒளிபரப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு சனியும் 9 மணிக்கு ஒளிபரப்பாகி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற சீரியலா வந்து வேலன். இதுல நடிச்ச அந்த சின்ன பிள்ளை வந்து ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த நடிச்ச சின்ன பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளை. ஆனா அது பொம்பளை பிள்ளைன்னு தெரியாம ஒரு ஆம்பளை பிள்ளை தான் சொல்லி ஒரு இதான் இப்படித்தான் முருகன் இருக்கு பேரன்னு சொல்லி பார்த்த நினைவுகள்லாம் வந்து எனக்குள்ள இருக்கு. ஸோ அருமையான ஒரு நடிப்பை வந்து இந்த சின்ன பிள்ளை வந்து வெளிப்படுத்தி இருக்கும். நாங்க வேலன் சீரியல் பார்த்தோமோ இல்லையோ அந்த பாட்டு வந்து எங்களுக்கு உண்மையா இருக்கு. கொக்கரக்கோ சேவலண்டு கூழு கூழு பாடுது வேல் 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 முருகா வேல் வேல். அந்த பாட்டு வந்து உண்மையாவே ஒரு ஓல்ட் டைம் ஃபேவரட்னு சொல்லி சொல்லலாம். கொக்கரக்கோ சேவலண்டு என்ன சொல்லி கூவுது அவ்வளோதுக்கு ஒரு அருமையான ஒரு நாடகம், அவ்வளோதுக்கு ஒரு அருமையான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு பக்தி காவியம் என்று சொல்லி சொல்லலாம்.
என்னதான் வந்து நிறைய பேர் வந்து நாடகம் வந்து பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லி நம்புறேன். நான் வந்து பார்க்குறேன், நீங்க எல்லாம் பார்த்தீங்களோ பார்க்கணும்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா நிறைய இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்குள்ள எடுத்தாலே நிறைய பேர் வந்து சீரியல் வந்து பார்க்கல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓல்ட் டைம் ஃபேவரட் சொல்லியே சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நாங்கள் அடுத்தா பார்க்க போன நாடகம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கஸ்தூரி. ஸோ இந்த கஸ்தூரி என்ற நாடகம் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட சன் டிவியில் 2006ஆம் ஆண்டு வந்து திங்கள் உலகம் வெள்ளி மட்டும் பின்னேரம் 6 மணிக்கு வந்து ஒளிபரப்பான ஒரு சீரியலாக வந்து கஸ்தூரி. இந்த கஸ்தூரி சீரியலுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நிறைய பொண்ட் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இந்த கஸ்தூரி சீரியல் வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 6 வயசு இருக்கும். என்னதான் 6 வயசு இருந்தாலும் அந்த சம்பவங்கள் வந்து எனக்கு ஆணி அடிச்ச மாதிரி இனிமே வந்து ஞாபகம் இருக்கு. வந்து இலங்கையில வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய்க்கு வந்த காலப்பகுதி வந்து ஸோ 6 மணிக்கு கரண்ட் இருக்கும், கரண்ட் இருக்காது. அப்படி கரண்ட் இருந்தால் நாங்கள் பார்க்குற சீரியல்லாம் வந்து கஸ்தூரி. அம்மா அப்பா அம்மப்பா அப்பப்பா அம்மம்மான்னு சொல்லி ஒரு குடும்பமா இருந்து பார்த்த நாடகம் வந்து கஸ்தூரி. இந்த நாடகத்துல வர பாட்டு வந்து எனக்கு இன்னுமே வந்து ஞாபகம் இருக்கு. கஸ்தூரி பெண்ணோட கல்யாண கதை கேளுன்னு ஒரு பாட்டு வந்து கஸ்தூரி பெண்ணோட கல்யாண கதை கேளு. எஸ்பிபி வந்து அந்த பாட்டை வந்து பாடியிருப்பார். அருமையான ஒரு நாடகம், அருமையான கதைக்கலைங்கிற ஒரு நாடகம் வந்து. இந்த நாடகத்துல வந்து மைய கதை வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிராமப்புறத்துல பிறந்த கஸ்தூரின்னு சொல்லி பொண்ணு இருப்பா. அவ வந்து ஒரு ஆளை வந்து திருமணம் செய்யற ஆள்னு சொல்லா. அவர் இந்த மாப்பிள்ளை வந்து நகரத்துல இருக்கிற ஆள் வந்து. ஸோ அவரை வந்து இந்த கஸ்தூரி என்ற கிராமப்புறத்து பெண் வந்து திருமணம் செய்யறா. திருமணம் செஞ்சு அவர் கிராமத்தை விட்டு நகரத்துக்குள்ள வாரா. நகரத்துக்குள்ள வந்து அங்க நடக்கிற கதை வந்து கஸ்தூரி சேர்ந்த முழு கதையுமே. கிட்டத்தட்ட இந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு சீரியல். ஆனா 2012 மட்டும் இந்த சீரியல் வந்து ஒளிபரப்பானது. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அந்நேரம் வந்து கஸ்தூரியா நடிச்ச 2006ஆம் ஆண்டு சீரியல் சொல்லுங்க கஸ்தூரியா நடிச்ச வந்து ஈஸ்வரி ரா நினைக்கிறேன். ஈஸ்வரி ரா அவதான் வந்து கஸ்தூரியா வந்து அப்பயே நடிச்சப்பா. இப்ப இந்த ஒரு 5 நாளைக்கு ஒரு 6 ரகம் 2010க்கு பிறகு அந்த ஈஸ்வரா வந்து நாடகத்தை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வேற யாரோ வந்து கஸ்தூரியா வந்து செட் பண்ணி நடிக்க வச்சிருந்தாங்க. உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான நாடகம், அருமையான ஒரு கதைக்களம் கொண்ட உண்மையான நாடகம்னு சொல்லலாம். எத்தனை பேர் நாடகம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி தெரியல. நான் இந்த நாடகம் வந்து விரும்பி பார்த்தேன். எந்த ஒரு ஃபேவரட் லிஸ்ட்ல கஸ்தூரி நாடகம் வந்து ஒரு ஸ்பொட்டை வந்து கட்டாயம் வந்து பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல நாங்கள் அடுத்தா பார்க்க போற நாடகம் வந்து திருமதி செல்வம். ஸோ திருமதி செல்வம் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சன் டிவியில் 2007ஆம் ஆண்டு 8 மணிக்கு ஒளிபரப்பான சீரியலாம் வந்து திருமதி செல்வம். இந்த திருமதி செல்வத்தோட கதை வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அர்ச்சனா செல்வம்னு சொல்லி ஒரு கணவன் மனைவி இருப்பிடம். அந்த செல்வத்துக்கு வந்து என்ன அந்த செல்வம் கேரக்டர் வந்து என்ன பேருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு மெக்கானிக். ஸோ அந்த மெக்கானிக் வந்து அர்ச்சனான்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து கல்யாணம் செய்யறா. கல்யாணம் செஞ்சு அவ வந்து குடும்பம் வந்து இருக்கிறோம். அந்த குடும்பம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி வளர்ந்து போகுதுன்னு சொல்லித்தான் வந்து கதை. அருமையான கதையை வந்து எடுத்திருப்பினோம் இந்த நாடகத்துக்கு வந்து. இந்த நாடகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸோ அந்த நாடகத்துல பாட்டும் வந்து அவ்வளவுக்கு ஒரு ஃபேமஸ் நினைக்கிறேன். சூரியனி சந்திரனி அப்படின்னு சொல்லி பாட்டு வந்து முன்னுக்கு இன்ட்ரோ வந்து போகும். உண்மையா ஒரு அருமையான ஒரு நாடகம். இந்த நாடகத்துல ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அந்த நம்ம சொன்ன செல்வம்னு சொல்லி கேரக்டர் வந்து மெக்கானிக். அந்த அர்ச்சனை வந்து கல்யாணம் கட்டி ஒரு படிப்படியா வந்து குடும்பத்தை வந்து கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல வந்து அடைகிறார். மெக்கானிக் இருந்தால் வந்து கிட்டத்தட்ட பெரிய தொழில் அதிபராக வந்து மாறுறார். ஸோ அப்படி மாறினதோட வந்து அவரோட கேரக்டரும் வந்து அவரோட செயற்பாடுகளை வந்து மாற்றம் வருது. அதில் வந்து அந்த அர்ச்சனாக்கும் செல்வத்துக்கும் வந்து பிரச்சனை வருது. அதில் வந்து பிரிக்கணும். அதுக்கு பிறகு சில கூடாத செயற்பாடுகள்லாம் செஞ்சு நிறைய லொஸ் ஆகி திருப்பியுமே வந்து பழைய இடத்துக்கே வந்து செல்வம் வந்து வாரார். ஆனா வந்த இடத்துல வந்து திருப்பி அவரோட சேர்ந்து அர்ச்சனா வந்து வாழ விருப்பம் இல்லாம தனியா வந்து பிரிஞ்சு போறா. ஸோ எப்படி ஒரு கஷ்டப்பட்டாலும் வந்து இவ்வளோ ஒரு வசதியா வந்து திருப்பியுமே வந்து கஷ்டப்பட்டு அவர் எங்க அந்த தொழிலை வந்து மெக்கானிக் தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். மரத்துக்குள்ள இருந்து அந்த மெக்கானிக் தொழில் ஸ்டார்ட் பண்ணுவார். அதே இடத்துக்கு திருப்பி வந்து நிற்பார். அப்படி ஒரு அருமையா வந்து அந்த கதையை வந்து முடிச்சிருப்பினோம். நாடகங்கள்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் முடிவு வந்து ஒரு நல்ல முடிவாத்தான் வந்து முடிப்பினோம். ஆனா அந்த திரும்ப சில நாடகத்தை வந்து ஒரு இப்படி முடிச்சது வந்து நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனா வந்து அமைஞ்சது. ஸோ அந்த முடிவுல வந்து ஒரு பாட்டு வரும். நாளை நமதே சொல்லி ஒரு பாட்டு வரும். நாளை நமதே காலம் பெரிதாய் வழிகாட்டிடுதே. அவ்வளோ ஒரு அந்த பாட்டை பார்த்து சிலரெல்லாம் முட்டு எறிஞ்ச காலங்கள் வந்து அந்த காலங்கள். அவ்வளோ ஒரு அருமையான நாடகம், அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான நாடகம். எனக்கு பர்சனலா வந்து பிடிச்ச நாடகம் வந்து திருமதி செல்வம். அடுத்த நாங்க பார்க்க போற நாடகம் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா தென்றல். ஸோ
தென்றல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நான் பெரும்பாலும் வந்து தென்றல் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க. ஏன்னு சொன்னா அந்த தென்றல் போற டைம் வந்து இரவு 9 மணிக்கு தான் இந்த தென்றல் நாடகம் வந்து போடுவோம். எங்களோட வீட்டில் வந்து இரவு 9 மணிக்கு நாங்கள் தென்றல் நாடகம் பார்க்க போயிருந்தா அடிச்சு காய்ச்சி அவங்களோட ஒரு நாளைக்கு ஸ்கூல் போய் படான்னு சொல்லி அடிச்சு காய்ச்சி நாங்கள் அந்த தென்றல் நாடகம் பார்த்தது வந்து உண்மையாகவே வெகு குறைவுன்னு சொல்லணும். ஒரு சில நாட்கள் வந்து தென்றல் நாடகம் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு. ஸோ துளசி என்று சொல்லி ஒரு கேரக்டர், அந்த கணவர்கிட்ட பேர் வந்து ஏதோ பேர், கணவர்கிட்ட பேர் வந்து மறந்து போனேன் உண்மையாவே. கணவரை வந்து அந்த துளசின கணவரை வந்து யார் நடிச்சுன்னு சொல்லிக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட பிக் பாஸ்ல வந்த தீபக் தாம் வந்து கணவரை வந்து நடிச்சிருப்பார். அவ்வளோ ஒரு நல்ல உண்மையா எனக்கு உண்மையாக வந்து நாடகம் வந்து நான் ஃபுல்லாக வந்து பார்க்கல. ஆனால் நான் பார்த்த வரைக்குமே உண்மையாக தென்றல் வந்த நாடகம் வந்து உண்மையாக நல்ல நாடகம். அந்த தென்றலோட பாட்டு கூட இருக்கு, அருமையான ஒரு பாட்டு. அந்த முன்னுக்கு வந்து துளசியில வந்து இப்படி வார மாதிரி தென்றல்னு சொல்லி ஹெடிங் போற மாதிரி உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு நாடகம். என்னதான் வந்து நான் அந்த நாடகம் வந்து ஃபேவரட்டா வந்து விரும்பி வந்து பார்க்காட்டியும் நிறைய பேர் பார்த்தபடியே தான் வந்து அந்த நாடகத்தை வந்து அந்த லிஸ்ட்ல வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லிஸ்ட் நான் அடுக்கும் போது இந்த ஃப்ரெண்ட்ஸோட கழிச்சு தான் அந்த லிஸ்ட் வந்து நான் அடுத்தினேன். ஸோ அப்படி கதைக்கே நிறைய பேர் சொன்ன நாடகம் வந்து தென்றல். நான் பார்க்கல, ஆனால் நிறைய பேர் பார்த்தபடியே அந்த தென்றல் வந்து லிஸ்ட்ல நான் வந்து போட்டினேன். உண்மையிலேயே ஒரு நல்ல நாடகம் தான் வந்து தென்றல். இந்த லிஸ்ட்ல எனக்கு அடுத்ததாக பார்க்க போன நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ மகள். ஸோ தெய்வமல் நாடகம் வந்து எப்போ ஆரம்பமான சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அதே சன் டிவியில் வந்து இரவு 8 மணிக்கு தான் 2013ஆம் ஆண்டு ஆரம்பமானது. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி திரும்ப செல்லும் நாடகம் வந்து ஒரு எண்டுக்கு வந்து முடிய அந்த இடத்த நிரப்பத்துக்கு வந்து தெய்வமல் நாடகத்தை வந்து போட்டது. தெய்வமல் நாடகம் வந்து அப்படி ஒரு அருமையான நாடகம் வந்து அமைச்சிட்டோம். இந்த நாடகத்திலேயே வந்து ஒரு மைய கதை வந்து ஒரு பெண்ணை வச்சு தான் இருக்கும். அந்த பெண் மூலம் வந்து எப்படி அந்த பெண் வந்து குடும்பமாகறா, குடும்பத்துக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி எக்கச்சக்க கிளை கதையா போய் உங்க இல்லாம இந்த கதை வந்து போகும். இந்த கதை இந்த கேரக்டர்ல வந்து அந்த பெண்ணா வந்து நடிச்சா வந்து வாணி போஜன். அவங்க பேர் வந்து அந்த நாடகத்துல வந்து சத்யா பிரகாஷ்னு சொல்லி அந்த கேரக்டர் நேம் கூட இனிமே ஞாபகம் இருக்கு. ஸோ சத்யா பிரகாச தெரியாத கூட அந்நியாரை வந்து தெரிஞ்சிருக்கும். அந்நியார்னு சொல்லி ஒரு கேரக்டர், அதாவது சத்யா பிரகாஷ் அண்ணி தான் வந்து அந்நியார்னு சொல்லி அப்படிதான் கூப்பிடுவார் அவர். அந்நியார் சொல்லி அவதான் அந்த கதையின் வில்லியே கூட அவ்வளோ ஒரு அருமையா. ஒருக்கா பார்த்தா கன் ஷூட் நடக்கும் நாடகத்துல, ஒருக்கா பார்த்தா கடத்தல் நடக்கும், ஒருக்கா பார்த்தா ஒரு படம் மாதிரி இந்த நாடகத்தை வந்து எடுத்திருப்பினோம். அவ்வளோ ஒரு அருமையான நாடகம், அவ்வளோ ஒரு கதைக்களம் விறுவிறுப்பா கொண்டு வர நாடகம் தான் வந்து தெய்வ மகள். எத்தனை நாடகம் நாங்கள் இப்ப பார்த்தா கூட அந்த தெய்வ மகள் நாடகம் பார்த்த சாட்டிஸ்பாக்சன் வந்து எதுலேயுமே வந்து வேற என்ன தான் சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி நாடகங்கள்லாம் இப்ப எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல, எடுக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. அவ்வளோ ஒரு அருமையான நாடகம். ஸோ தெய்வமன் நாடகத்துல பாட்டு கூட ஒரு அருமையான பாட்டு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, காலை எழுந்ததும் வேலை தொடங்கிடும் பாவை அது சுகம்னு சொல்லி அந்த ஒரு பெண்களுக்கான உருவாக்கப்பட்ட பாட்டு தான் வந்து அந்த பாட்டு. காலை எழுந்ததும் வேலை தொடங்கிடும் பாவை அதிசயம். அந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா காட்டப்படுற கேரக்டர் எல்லாமே ஒரு பெண் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி காட்டப்படுற கேரக்டர் தான் வந்து இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான நாடகம். இந்த நாடகம் கூட எனக்கு குடும்பமா இருந்து பார்த்த ஞாபகம் வந்து நிறைய நாடகத்தோட எனக்கு வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு பர்சனல் ஃபேவரட்டான நாடகம் கிட்டத்தட்ட 13 இருந்து 18 மட்டும் 5 வருஷத்துக்கிட்ட வந்து ஒளிபரப்பான நாடகம் வந்து தெய்வமல் நாடகம். உண்மையிலுமே என் பர்சனல் ஃபேவரட் தெய்வமகள். இந்த லிஸ்ட்ல நாங்க பார்க்க போறது இந்த ஆல் டைம் ஃபேவரட். இதான் வந்து டொப்ல இருக்கும் நாடகம்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தா இதான் வந்து இந்த ஆல் டைம் ஃபேவரட்டா வந்து இருக்கும். அப்படி என்ன நாடகம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சரவணன் மீனாட்சி. ஸோ சரவண மீனாட்சி நாடகம் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எவ்வளோ ஒரு ஃபேமஸான நாடகம், எவ்வளோ ஒரு பிரபஞ்சமான நாடகம்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அந்த பாட்டு கூட நிறைய பேருக்கு இப்போ கூட ரிங்டோனா வந்து நிறைய பேர் ஃபோனில் வந்து இருக்கு. நான் அன்றைக்கு ஒரு இடத்துல போய் கூட இந்த ரிங்டோனா வந்து இந்த பாட்டு வந்தது, அந்த பாட்டு போகுது. பாட்டு போய்க்கு எனக்கு வந்து உண்மையாக ஆச்சரியமாயிடுது. நாடகம் வந்து கிட்டத்தட்ட 13-14 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ கூட நிறைய பேர் ரிங்டோனா இருக்குன்னு சொன்னா அவ்வளோ அந்த ஊரிய நாடகத்தை பார்த்து விட்டோம்னு சொல்லி பாருங்க. இதுல கூட நிறைய சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 சொல்லி நிறைய சீசன் வந்திருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் வந்து சீசன் 1 தான். இந்த சீசன்ல வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து மாறும், ஆனா சரவண மீனாட்சி வந்து மாற மாட்டோம். கரெக்டரா வந்து மாறிக்கொண்டிருக்குமே ஒழிய சரவண மீனாட்சிக்கு லவ் ஸ்டோரி தான் வந்து சீசன் 1லயும் இருக்கு, 2லயும் இருக்கு, 3லயும் இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து இந்த கரெக்டர் வந்து போய்கொண்டே இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நாடகம், அவ்வளோ ஒரு வேற லெவல் வந்து நாடகம். இந்த நாடகத்துல நடிச்ச
சரவண மீனாட்சி நடிச்ச கப்பல் வந்து ரியலாகவே கல்யாணம் பண்ணி இப்போ கூட கப்பலாக இருக்கு. உங்களுக்கு தெரியும் செந்தில் மீனாட்சி இப்போ கூட கப்பலாக வந்து இருக்கிறோம். ஸோ அவ்வளோ ஒரு அருமையான நாடகம். இந்த நாடகம் வந்து சன் டிவியில் இல்லை, இந்த நாடகம் வந்து விஜய் டிவியில் உருவப்பட்ட நாடகம். நான் விஜய் டிவியில் பார்த்த ஒரே ஒரு நாடகம் வந்து இந்த நாடகம் தான். அதுக்கு இப்போ நான் விஜய் நாடகம் வந்து பார்க்குறது எனக்கு பார்த்த ஞாபகங்கள் இல்லை. நான் விஜய் டிவியில் பார்த்த ஒரே ஒரு நாடகம் வந்து இந்த சரவண மீனாட்சி தான். அவ்வளோத்துக்கு ஒரு நல்ல நாடகம், அவ்வளோத்துக்கு ஒரு ஃபேமஸான நாடகம். நாடகம் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த நாடகத்தில் வர டைட்டில் ட்ராக், அதாவது இந்த இன்ட்ரோ சாங் வந்து அதோட ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோது ஒரு வேற லெவல் நாடகம், அருமையான நாடகம். இந்த டாப் லிஸ்ட்டில் வந்து சரவண மீனாட்சியா வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் பார்த்த நாடகங்கள் எல்லாமே எந்த ஒரு ஆல் டைம் ஃபேவரட் நாடகங்கள்லாம். இது வந்து ஆளாளுக்கு வந்து மாறுபடுது. உங்களுக்கு வந்து லிஸ்ட் இருந்தால் மாறுபடும். இது வந்து எல்லாமே எந்த லிஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட லிஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணும்னு சொல்லலாம். இதே மாதிரி 90s கிட்ஸ் 2 கிட்ஸ் வந்து வேறு வீடியோ வேணும்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் எழுதலாம். நான் அதை வந்து அடுத்த வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து எழுதலாம். இந்த வீடியோ அடுத்த முறை வந்து என்ன மாதிரி திருத்தம் மேற்கொள்ளலாம், என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் வந்து எழுதி கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு ஆசமான வீடியோ சொன்னீங்கன்னா அது மட்டும் ஹேவ் ஃபன் கைஸ். பாய்.